உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கிமு 427 முதல் 347 வரை வாழ்ந்த கிரேக்க ஞானியான பிளேட்டோவின் அரசியல் தத்துவத்தையும் அறிவியல் மற்றும் மெய்விளக்கியல் சிந்தனையையும் அவரது தி ரிபப்ளிக் நூலின் மூலம் ஆய்ந்தறிந்துள்ள இன்றைய அகிலத்தின் அரசியல் மேதையாக An Essay Concerning Human Understanding என்ற நூல் மூலம் புகழ்பெற்ற ஜான் லாக்கின் அரசு பற்றிய ஆய்வுரைகளை அறிந்துணர்ந்துள்ள தத்துவ ஞானியாக பிரெஞ்சு மறுமலர்ச்சிக்கு காரணமாக இருந்து பல்துறை புலமை பெற்ற பிரான்சுவா மேரி ஆருவட் என்ற வால்டேரையும் விஞ்சிய பன்மொழி திறமை பெற்ற வல்லுநராக தி லாஸ் ஆஃப் பிளானட்டரி மோஷன் எனப்படும் வான்கோள்களின் இயக்க விதிகளை கண்டுபிடித்த ஜோகனஸ் கெப்லர் முதல் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புவதற்கான மார்க் 3 விண்கலம் வரை அனைத்து அறிவியல் நிகழ்வுகளையும் விரல் நுனியில் அறிந்து வைத்துள்ள நுண்மான் நுழைப்புலம் மிக்கவராக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திகழ்கிறார். தொழில் வளர்ச்சியில் தமிழகத்தை முன்னோடி மாநிலமாக மாற்றியுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை வட்டத்தில் அமைக்கப்பட உள்ள ஜவுளி பூங்கா, நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் அமைக்கப்பட உள்ள கேஸ்டிக் சோடா தொழிற்சாலை, தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகத்தின் நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்காக 100 கோடி ரூபாய் மூலதனம், சிறிய மற்றும் நடுத்தர தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் உடனடியாக தொழில் தொடங்குவதற்கு தேவையான அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளுடன் ஏற்படுத்தப்பட உள்ள அபிவிருத்தி மையம், வானூர்தி உற்பத்தி சார்ந்த நிறுவனங்களின் வளர்ச்சியை மேம்படுத்தும் நோக்கில் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் வட்டம் வல்லம் வடகால் கிராமங்களில் அமைக்கப்பட உள்ள உயர் கணினி மற்றும் பொறியியல் வடிவமைப்பு மையம், சென்னை பெங்களூரு தொழில் வளாக திட்டம் மற்றும் உயிரி தொழில்நுட்ப மூலதன முதலீட்டு நிதி உருவாக்கம், சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மைய விரிவாக்கம், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள திருப்பெரும்புதூர் மற்றும் அதனை ஒட்டிய திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள உளுந்தை கிராமம் ஆகிய பகுதிகளில் ஏற்படுத்தப்பட உள்ள சரக்காளுமை பூங்கா, திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலை, நடிப்பிசை புலவர் KR ராமசாமி கூட்டுறவு சர்க்கரை ஆலை, அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலை ஆகியவற்றை நவீனப்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகளை சட்டப்பேரவையில் வெளியிட்டார். இந்த அறிவிப்புகள் பற்றிய கூடுதல் தகவல்களையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமைச் செயலகத்தில் துவக்கி வைத்த மேக கணினிய சேவைகள் குறித்த விவரங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை வட்டத்தில் 150 கோடி ரூபாய் மதிப்பில் சுமார் 224 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் என்றும், தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகத்தின் நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்காக ஒருமுறை மூலதனமாக 100 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். மேலும் சுமார் 200 கோடி ரூபாய் செலவில் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் கேஸ்டிக் சோடா தொழிற்சாலை தொடங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த பகுதியை இப்போது பார்க்கலாம். உற்பத்தியை பெருக்கி நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த செய்வதிலும் வேலை வாய்ப்பினை உருவாக்குவதிலும் சிறந்து விளங்கும் தொழில் வளத்தை பெருக்குவதில் பொறுப்புணர்வுடனும் தொலைநோக்கு பார்வையுடனும் எனது தலைமையிலான அரசு செயல்பட்டு அதில் மகத்தான வெற்றியும் கண்டிருக்கிறது. இந்தியாவில் தமிழகத்தை தொழில்துறையில் வலிமை மற்றும் எழுச்சி மிக்கதாக உருவாக்கவும், சிறந்த விரும்பத்தக்க முதலீட்டுக்கு உகந்த தேர்விடமாக ஆக்குவதற்கும் எனது தலைமையிலான அரசு ஆற்றல் மிகு ஆக்கப்பூர்வமான கொள்கைகளை வெளியிடுதல், திட்டமிடுதல் மற்றும் அவைகளை சீரிய முறையில் செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதற்காக தமிழ்நாடு தொழில் கொள்கை 2014, மோட்டார் வாகனங்கள் மற்றும் உதிரி பாகங்கள் கொள்கை 2014 மற்றும் உயிரி தொழில்நுட்ப கொள்கை 2014 ஆகியவைகள் வெளியிடப்பட்டன. தொழில் வளர்ச்சியினை மேலும் செம்மைப்படுத்தும் வகையிலும் அதிக தொழில் முதலீட்டினை ஈர்க்கும் வண்ணமும் மாநிலத்தின் தொலைநோக்கு திட்டங்களான தொழில்மயமாக்குதல், வேலை வாய்ப்பை அதிகரித்தல், மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல், சீரான பகுதி வளர்ச்சி மற்றும்
சுற்றுச்சூழலுடன் இணைந்த நிலைத்த நீண்டகால வளர்ச்சி ஆகியவைகளை அடைவதற்கான ஒருமுகப்படுத்தப்பட்ட முயற்சியாக எனது தலைமையிலான அரசு மாநிலத்தில் முதன்முறையாக உலக முதலீட்டாளர்கள் சந்திப்பினை செப்டம்பர் திங்கள் 9 மற்றும் 10 ஆகிய தினங்களில் சென்னையில் நடத்தியது. இதில் 2,42,160 கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. தொழில் வளர்ச்சிக்கு பின்வரும் அறிவிப்புகளை இந்த மாமன்றத்தில் வெளியிடுவதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். 1. தொழில் வளர்ச்சியில் பின்தங்கிய மாவட்டங்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் ஆக்கப்பூர்வமான தாக்கத்தை ஏற்படுத்தவும் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் எனது அரசு மிகுந்த முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை வட்டத்தில் தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனத்தால் சிப்காட்டால் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ப்ரோசஸிங் பார்க் ஒன்று 150 கோடி ரூபாய் மதிப்பில் சுமார் 224 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பூங்காவில் நாளொன்றுக்கு 1 கோடி லிட்டர் திறனுள்ள கடல் நீர் சுத்திகரிப்பு ஆலை ஒன்று நிறுவப்படும். இப்பூங்காவில் இடம்பெறும் 30 ஜவுளித்துறை தொழில் நிறுவனங்கள் சுமார் 450 கோடி ரூபாய் செலவில் அமையப்பெறும். இவற்றின் மூலம் 6000 நபர்களுக்கு நேரடி வேலைவாய்ப்பு உருவாகும். மத்திய அரசின் மானியமாக 70 கோடி ரூபாயும் சிறப்பு நோக்க முகமையின் பங்கு தொகையாக 40 கோடி ரூபாயும் மாநில அரசு மற்றும் சிப்காட் நிறுவனத்தின் 40 கோடி ரூபாயும் திட்ட நிதியாக இருக்கும். 2. தமிழ்நாட்டில் தொழில் வளத்தை பெருக்கும் பொருட்டு தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் டிக் முதல் தலைமுறை தொழில் முனைவோர்கள் மற்றும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை ஊக்குவித்து சிறப்பான முறையில் நிதி உதவி வழங்கி வருகிறது. தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகத்தின் நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்காக எனது அரசு 100 கோடி ரூபாயை ஒருமுறை மூலதனமாக வழங்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மூலதனத்திற்கு தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனமும் டிட்கோவும் தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமும் சிப்காட்டும் தலா 50 கோடி ரூபாயினை வழங்கும். 3. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் தனியார் நிறுவனத்துடன் இணைந்து கூட்டாக காஸ்டிக் சோடா தொழிற்சாலையை தமிழ்நாடு உப்பு நிறுவனம் துவக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தொழிற்சாலையில் ஆண்டொன்றுக்கு 36,000 மெட்ரிக் டன் காஸ்டிக் சோடா உற்பத்தி செய்யப்படும். இத்திட்டம் சுமார் 200 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. கோயம்புத்தூரில் சிறிய மற்றும் நடுத்தர தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் உடனடியாக தொழில் தொடங்குவதற்கு தேவையான அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய அபிவிருத்தி மையம் 32 கோடியே 61 லட்சம் ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும் என்றும் வானூர்தி உற்பத்தி சார்ந்த நிறுவனங்களின் வளர்ச்சியை மேம்படுத்தும் நோக்கில் காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லம் வடகால் கிராமங்களில் 350 கோடி ரூபாய் முதலீட்டில் சுமார் 2 லட்சம் சதுரடி பரப்பளவில் உயர் கணினி மற்றும் பொறியியல் வடிவமைப்பு மையம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிவித்துள்ளார். மேலும் சென்னை ராணிப்பேட்டை மற்றும் ராணிப்பேட்டை ஹோசூர் தொழில் வளாக வழித்திட்டங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு சென்னை பெங்களூரு தொழில் வளாக வழித்திட்டமாக செயல்படுத்தப்படும் என்றும் 50 கோடி ரூபாய் நிதியுடன் உயிரி தொழில்நுட்ப மூலதன முதலீட்டு நிதி உருவாக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த பகுதியை இப்பொழுது பார்க்கலாம்.
4. கோயம்புத்தூரில் தகவல் தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சியை மேம்படுத்தும் நோக்கத்துடன் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் அமைந்துள்ள டைடல் பார்க் கோயம்புத்தூர் லிமிடெட் நிறுவனமானது 32 கோடியே 61 லட்சம் ரூபாய் முதலீட்டில் சிறிய மற்றும் நடுத்தர தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் உடனடியாக தொழில் தொடங்குவதற்கு தேவையான அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய அபிவிருத்தி மையம் ஒன்றினை ஏற்படுத்தும் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அபிவிருத்தி மையத்திற்கு தேவைப்படும் கட்டட மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த 22 கோடியே 61 லட்சம் ரூபாயினை டைடல் பார்க் கோயம்புத்தூர் நிறுவனத்திடமிருந்தும் 10 கோடி ரூபாய் மத்திய அரசின் அசைட் மானியமாகவும் பெறப்படும். இத்திட்டத்தின் மூலம் சுமார் 1000 பேருக்கு நேர்முக மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டு இதன் மூலம் கோயம்புத்தூரின் பொருளாதார வளர்ச்சி மேலும் மேம்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐந்து, மாநிலத்தில் உள்ள வானூர்தி உற்பத்தி சார்ந்த நிறுவனங்களின் வளர்ச்சியை மேம்படுத்தும் நோக்கில் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் வட்டம் வல்லம் வடகால் கிராமங்களில் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் டிட்கோ சுமார் 350 கோடி ரூபாய் முதலீட்டில் சுமார் 2 லட்சம் சதுர அடி பரப்பளவில் உயர் கணினி மற்றும் பொறியியல் வடிவமைப்பு மையம் ஒன்றினை அமைக்கும் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மையம் தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் வானூர்தி உதிரி பாகங்களை வடிவமைக்கவும் மற்றும் மேம்படுத்தவும் ஏதுவாக அதிவேக கணினி மற்றும் வடிவமைப்பு வசதிகளை கொண்டதாக இருக்கும். இம்மையத்தில் 50க்கும் மேற்பட்ட வானூர்தி உதிரி பாகங்களை வடிவமைக்கும் மற்றும் மேம்படுத்தும் நிறுவனங்கள் தங்களது மையங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தால் டிட்கோவால் அமைக்கப்பட உள்ள சென்னை ஏரோஸ்பேஸ் பார்க் லிமிடெட் என்ற சிறப்பு நோக்கு நிறுவனம் மூலம் 350 கோடி ரூபாய் முதலீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மார்ச் 22, 2012 என்னால் வெளியிடப்பட்ட தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் 2023 ஆவணத்தில் சென்னை ராணிப்பேட்டை மற்றும் ராணிப்பேட்டை ஓசூர் தொழில் வளாக வழித்திட்டங்கள் நட்சத்திர திட்டங்களாக அறிவிக்கப்பட்டன. தற்போது இவ்விரண்டு தொழில் வளாக வழித்திட்டங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு சென்னை பெங்களூரு தொழில் வளாக வழித்திட்டம் என செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்கண்ட தொழில் வளாக திட்டப்பகுதியில் உள்ள பொன்னேரியில் சிறப்பு நோக்க நிறுவனம் SPV மூலம் பொன்னேரி தொழில் முனையம் பொன்னேரி இண்டஸ்ட்ரியல் நோட் 20 ஆண்டுகளில் 3 கட்டங்களாக மேம்படுத்தப்படும். 13,314 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2016-19 காலகட்டத்தில் இத்திட்டத்தின் முதற்கட்டம் நிறைவேற்றப்படும் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திட்டம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுகாவில் உள்ள 10 கிராமங்களை உள்ளடக்கிய சுமார் 21,996 ஏக்கர் பரப்பளவில் அமையும். 7. என்னால் வெளியிடப்பட்ட உயிரி தொழில்நுட்ப கொள்கையில் குறிப்பிட்டுள்ளவாறு 50 கோடி ரூபாய் நிதியுடன் உயிரி தொழில்நுட்ப மூலதன முதலீட்டு நிதி பயோடெக்னாலஜி வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் ஒன்று உருவாக்கப்படும். இந்த நிதிக்காக தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் டிட்கோ 10 கோடி ரூபாயும் டைடல் மற்றும் டைசெல் நிறுவனங்கள் இணைந்து 10 கோடி ரூபாயும் மாநில அரசு 5 கோடி ரூபாயும் அளிக்கும். தனியார் பங்களிப்பு மூலம் 25 கோடி ரூபாய் நிதி பெறப்படும்.
சென்னை வர்த்தக மையம் சுமார் 298 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்கப்படும் என்றும் 270 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் சுமார் 43 ஏக்கர் பரப்பளவில் சரக்காளுமை பூங்கா அமைக்கப்படும் என்றும் அறிவித்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலை, நடிப்பிசை புலவர் KR ராமசாமி கூட்டுறவு சர்க்கரை ஆலை, அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலை ஆகியவை மொத்தம் 118 கோடியே 99 லட்சம் ரூபாய் செலவில் நவீனப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த பகுதியை இப்போது பார்க்கலாம். 8. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனமும் டிட்கோவும் இந்திய வர்த்தக மேம்பாட்டு நிறுவனமும் இணைந்து கூட்டுத்துறையில் அமைத்த நிறுவனமான தமிழ்நாடு வர்த்தக மேம்பாட்டு நிறுவனத்தால் TNTPO சென்னை நந்தம்பாக்கத்தில் சென்னை வர்த்தக மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மையம் கூடுதலாக 16,000 சதுர மீட்டர் கட்டட பரப்பளவு கொண்ட கண்காட்சி அரங்குகள் மற்றும் இதர வசதிகளான உணவு அரங்கம், பல அடுக்கு வாகனங்கள் நிறுத்துமிடம், மல்டி டயர் கார் பார்க், ஊழியர்கள் தங்குமிடம், பயன்பாட்டு கட்டடம் போன்ற வசதிகளுடன் சுமார் 298 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திட்டத்திற்கான நிதி மத்திய அரசின் இந்திய வர்த்தக மேம்பாட்டு நிறுவனத்திடமிருந்தும் தமிழ்நாடு வர்த்தக மேம்பாடு நிறுவனத்திடமிருந்தும் பெறப்படும். இந்த வசதி தமிழ்நாட்டின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை வளர ஏதுவாக இருக்கும். 9. டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ற நிறுவனத்தின் துணை நிறுவனமான TCI டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனம் சரக்காளுமை பூங்கா லாஜிஸ்டிக்ஸ் பார்க் ஒன்றினை தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் டிட்கோவின் வழிகாட்டுதல் மூலம் 270 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் சுமார் 43 ஏக்கர் பரப்பளவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள திருப்பெரும்புதூர் மற்றும் அதனை ஒட்டிய திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள உளுந்தை கிராமம் ஆகிய பகுதிகளில் அமைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திட்டம் 2 அல்லது 3 ஆண்டுகளில் பல்வேறு கட்டங்களில் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் மூலம் சுமார் 700 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகும். 10. திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலை 37 கோடியே 19 லட்சம் ரூபாய் செலவில் நவீனப்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகத்திடமிருந்து நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனிடமிருந்து பெறப்படும் நிதி, மாநில அரசு நிதி மற்றும் சர்க்கரை ஆலையின் நிதி ஆகியவற்றின் உதவியோடு இத்திட்டம் நிறைவேற்றப்படும். 11. நடிப்பிசை புலவர் KR ராமசாமி கூட்டுறவு சர்க்கரை ஆலை 56 கோடி ரூபாய் செலவில் நவீனப்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகத்திடமிருந்து நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனிடமிருந்து பெறப்படும் நிதி, மாநில அரசு நிதி மற்றும் சர்க்கரை ஆலையின் நிதி ஆகியவற்றின் உதவியோடு இத்திட்டம் நிறைவேற்றப்படும். 12. அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் செயல்திறனை மேம்படுத்தவும் உற்பத்தி செலவை குறைக்கவும் 25 கோடியே 80 லட்சம் ரூபாய் செலவில் நவீனப்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகத்திடமிருந்து பெறப்படும் நிதி, மாநில அரசு நிதி மற்றும் சர்க்கரை ஆலையின் நிதி ஆகியவற்றின் உதவியோடு இத்திட்டம் நிறைவேற்றப்படும். மேற்காணும் அறிவிப்புகள் தொழில்கள் வளரவும், உற்பத்தி பெருகவும், தொழிலாளர்கள் வளமோடு வாழவும், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகவும் வழிவகுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும்.
முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. மைக்ரோசாஃப்ட் இந்தியா நிறுவனம் சென்னையில் அமைத்துள்ள ஹைப்பர்ஸ்கேல் டேட்டா சென்டர் எனப்படும் உயர் அளவிலான தரவு மையங்கள் வாயிலாக மேக கணினிய சேவைகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியின் கூடுதல் விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திடும் நிறுவனங்கள் தங்கள் கணினிசார் தேவைகளுக்கான உட்கட்டமைப்பினை ஏற்படுத்திட பெருமளவு நிதி செலவிட வேண்டியுள்ளது. மேலும் தரவுகளை சேமிக்கவும் பாதுகாத்திடவும் வெளிநாட்டில் அமைந்துள்ள சில தரவு மையங்களை சார்ந்து இருக்க வேண்டிய நிலையும் உள்ளது. நம் நாட்டில் செயல்படும் நிறுவனங்களின் தரவுகள் நம் நாட்டிலேயே சேமித்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கோட்பாடு நடைமுறையில் உள்ளது. எனவே நிறுவனங்கள் தங்கள் கணினிசார் தேவைகள், தரவு சேகரிப்பு மற்றும் தரவு மீட்பு ஆகியவற்றை அதிக செலவின்றி தேவைக்கேற்ப மெருகேற்றி அளித்திடும் வகையில் நம் நாட்டிலேயே அமைந்த ஒரு முறையான தரவு மையத்தில் பாதுகாத்திட மேக கணினியம் பெரிதும் உதவுகிறது. இம்முறையில் பயனீட்டாளர்கள் தங்கள் பயன்பாட்டிற்கேற்ப கட்டணத்தை செலுத்தி மேக கணினிய வசதியை பயன்படுத்திக் கொள்ள இயலும். இதன் மூலம் இந்நிறுவனங்கள் கணினிசார் கட்டமைப்புக்கென செலவிடும் நிதி பெருமளவில் குறைந்து செயல்திறனை உயர்த்திட வழிவகுக்கும். இந்நிலையை கருத்திற்கொண்டு மைக்ரோசாஃப்ட் இந்தியா நிறுவனம் இந்தியாவிலேயே முதலாக 3 தரவு மையங்களை அமைக்கவும் அவற்றின் மூலமாக மேக கணினிய சேவைகளை வழங்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்தியாவில் அமைத்துள்ள 3 தரவு மையங்களில் ஒன்றான சென்னை தரவு மையத்தில் மேக கணினிய சேவைகளை வழங்க தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை இந்நிறுவனம் ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் மைக்ரோசாஃப்ட் இந்தியா நிறுவனம் அமைத்துள்ள உயர் அளவிலான தரவு மையங்கள் வாயிலாக கிளவுட் கம்ப்யூட்டிங் எனப்படும் மேக கணினிய சேவைகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வைத்தார். இப்புதிய மேக கணினிய தொழில்நுட்பம் தொழில் முனைவோர் மற்றும் மாணவர்களுக்கான மேக கணினிய திட்டத்தை விரைவாக செயல்படுத்திடவும் மாநிலத்தை டிஜிட்டல் மயமாக்குவதற்கும் பெரிதும் உதவும். இளைஞர்களின் தொழில் முனையும் திறனை மேம்படுத்தும் வகையிலும் அவர்களின் படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் வகையிலும் மாணவர்கள் மற்றும் இளம் தொழில் முனைவோர்களுக்கான மேக கணினி சார்ந்த சேவைகள் மற்றும் இணைய பதிவேற்ற சேவைகள் ஆகியவை குறைந்த கட்டணத்தில் வழங்கப்படும் என்று கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டமன்ற பேரவையில் அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்பின் தொடர்ச்சியாக சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மைக்ரோசாஃப்ட் இந்தியா நிறுவனம் தமிழ்நாடு மின்னணு நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இந்த அறிவிப்பினை செயல்படுத்திடும் வகையிலும் மைக்ரோசாஃப்ட் இந்தியா நிறுவனத்துடன் ஏற்படுத்தியுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகவும் மைக்ரோசாஃப்ட் இந்தியா நிறுவனம் முதற்கட்டமாக தமிழ்நாடு அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 தொழில் முனைவோர்களுக்கு அந்நிறுவனத்தின் மென்பொருள் உருவாக்க தளத்தை 3 மாத காலத்திற்கு கட்டணம் ஏதுமின்றி வழங்குவதோடு மேக கணினியம் மற்றும் நகர்த்தன்மை தொழில்நுட்பம் குறித்த பயிற்சியை தொழில் முனைவோருக்கு அளிக்க உள்ளது. தமிழகத்தில் தொழில்கள் வளரவும் உற்பத்தி பெருகவும் தொழிலாளர்கள் வளமோடு வாழவும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் வெளியிட்ட முக்கிய அறிவிப்புகளையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மேக கணினிய சேவைகளை துவக்கி வைத்த நிகழ்ச்சியினையும் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.